அனைத்துலக ஆன்மீக நண்பர்களுக்கு அடியேன் வணக்கம். ஸ்டார்ஸ் 27 அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தை அமாவாசை. தை அமாவாசை என்ற அந்த சிறப்பான ஒரு விஷயத்துல என்னென்ன பண்ணணும், என்ன விஷயத்த செய்யக்கூடாது, எந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்கணும், எதனால அந்த வழிபாட்டு முறைகள் பண்றோம், என்ன டைம்ல பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலாம் இருக்க விரைவா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளோட அன்பர்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் இந்த தினத்துல திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் விழா கொண்டாடுறீங்களோ உங்க அனைவருக்கும் அடியேனின் அன்பு வாழ்த்துக்கள். நீங்க பூரண நலம் பெற்று குடும்பத்தோடு சிறப்பாக வாழணும்னு அடியேன் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு தை அமாவாசை. தை அமாவாசைன்னா என்னங்க? அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாசமும் அமாவாசை வருது வருடத்துல. எல்லா வாட்டியும் அமாவாசை வரும்போதும் உங்களுக்கு எல்லாமே சிறப்பானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தத்தில் ஆண்டுல 3 அமாவாசை மட்டும்தான் ரொம்ப சிறப்பான அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, அனந்தபுரம் பார்த்தீங்கன்னா புரட்டாசியில் வர மாலை அமாவாசை, 3வது தை அமாவாசை. இந்த 3 அமாவாசை தான் ரொம்ப சிறப்பாக விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பண்றோம். எதனால இந்த விஷயங்கள் 3மே ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாலை அமாவாசையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புரட்டாசி மாசத்துல வந்திருக்கும். அதுக்கான தர்ப்பணங்கள் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. இதுவரை யாராவது குடும்பத்துல இறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம திதி கொடுக்காம இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாலை அமாவாசையில கண்டிப்பா திதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் தை அமாவாசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன விஷயம், முக்கியமா தை அமாவாசைனால எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை அமாவாசை தினத்தன்று இதுக்கு முன்னாடி பித்ருலோகத்திலிருந்து வந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள். அவங்க எல்லாமே இங்க இருந்து எல்லா விதமான இருந்து அவங்களோட சொந்தங்களை கண்டு கழிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன், இப்போ எல்லாமே ஊர்ல இருந்து வந்தாக்க திருப்பி ஊருக்கு போவோம். அது போல அவங்களும் பித்ருலோகத்துக்கு திருப்பி போற ஒரு நாள் தான் அந்த தை அமாவாசைன்னு சொல்றோம். இந்த தை அமாவாசை சரிங்க, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம், வீட்டில் என்னென்ன வழிமுறைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிடும் போது என்ன பண்ணுவோம், வீட்டில் வாசல கோலம் போடுவோம். அப்போ அந்த அமாவாசை தினத்துல கோலம் போடக்கூடாது அப்படின்ற ஒரு வழிமுறை இருக்குன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும், சரிங்களா? முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசை எல்லா அமாவாசையிலும் கோலம் போடக்கூடாது. எதுனா கோலம்ன்றது ஒரு சுக்கிரன், ஒரு மகாலட்சுமியின் அம்சம்னு சொல்றோம். அப்ப அந்த மகாலட்சுமியின் அம்சமா இருக்கும் பொழுது நம்ம பித்ருக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வராங்கன்னா அவங்க அந்த மகாலட்சுமி அம்சம் அவங்கள தடுத்துரும். அதனாலதான் வீட்டு வாசல்ல கோலம் இடக்கூடாது. மாக்கோலம் இடலாமா? மாக்கோலம் கூட இடக்கூடாது. கோலமே அன்னைக்கு வீட்டு வாசல்ல போடக்கூடாது. சாமி கும்பிட்ற இடத்துலயும் சரிங்களா, நீங்க விசேஷ பூஜைகள் செய்வீங்கல்ல அந்த இடத்துலயும் நீங்க தர்ப்பணம் கொடுக்கும் போது அந்த கோலம்ன்றது இடக்கூடாது. அடுத்தது சரிங்க, நாங்கெல்லாம் எல்லாமே தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னா, யாரும் தந்தை தாய் இழந்தவர்கள் ஆண்கள், சரிங்களா, கணவனை இழந்த பெண்கள், இவங்க மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணும். இவங்கெல்லாம் தலைக்கு கொடுக்கணும். அன்னைக்கு தலைக்கு குளிச்சுட்டு அன்னைக்கு விரத முறைகள் இருப்பாங்க. விரத முறையில காலை ஒரு பொழுது இருப்பாங்க, இல்ல மதியானம் சாப்பிட மாட்டாங்க. ஈவினிங் மட்டும் ஃபுட்டு, நார்மலான ஃபுட்டு, சரிங்களா, அது இட்லி தோசை இது மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. சரிங்க, தர்ப்பணம் கொடுத்து தான் ஆகணுமா அப்படின்னா, தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தர்ப்பணம் கொடுக்குற விஷயங்கள் பாத்தீங்கன்னா எதனால கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரை கொடுக்க முடியாம இருந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்கும், குழந்தை பிறக்காம இருக்கும், வேலை கிடைக்காம இருப்பாங்க, வீடு கட்ட முடியல இருப்பாங்க, நிறைய கடவுள்ல அடைஞ்சிருப்பாங்க, உடல்நிலை பாதிப்புகள், சரிங்களா, உடல்நலத்துல அடுத்தடுத்த நோய்கள் வந்துட்டே இருக்கும். நிறைய விதமான பாதிப்புகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். இதுல எதனால இருக்குன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களோட சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணி பாத்தீங்கன்னா பித்ரு தோஷம் அப்படின்னு காட்டும். பித்ரு தோஷம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன் காலத்தில் முன் ஜென்மத்தில் நீங்க கரெக்டான ஒரு வழிமுறை செஞ்சிருக்க மாட்டீங்க, வழிபாடு முறை செஞ்சிருக்க மாட்டீங்க, தாய் தந்தை பணிவிடைகள் செஞ்சிருக்க மாட்டீங்க, இல்லைன்னா அவங்களுக்கு துன்புறுத்திருப்பீங்க ஏதாவது வார்த்தைகளை பேசி. ஏன்னா என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் பொறுத்துட்டு போற யார் பார்த்தீங்கன்னா அம்மா தான். நீங்க என்ன வேணாலும் திட்டலாம், என்ன வேணாலும் சொன்னாலும் சரிப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அமைதியா இருக்கிற ஒரு சாந்த சுரபின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தேவையான வயதான காலத்துல அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் நீங்க செய்யாத போது என்ன ஆகும்னா, அது உங்களுக்கு ஒரு பித்ரு மாத்து கடன் வந்துடும். தந்தைக்கு செய்யலைன்னா பித்ரு கடன் வந்துடும். அப்போ ராகுவோ கேதுவோ உங்க லக்னத்தோட எங்கேயாவது தொடர்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க முன் ஜென்மத்துல இந்த விஷயங்களை பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் வந்திருக்கக்கூடிய உங்களோட சுய ஜாதகத்தை ஆலயம் பார்க்கும்போது இது போல அமைப்பு இருந்ததுன்னா இந்த வாட்டி கம்பல்சரியா நீங்க இந்த விஷயத்தெல்லாம் தவறாம செய்யணும். முக்கியமா இன்னைக்கு தான தர்மங்கள் செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு, சரிங்களா. இந்த தாய் வயதில் இருக்க தாய் இருந்தாலும் தாய்க்கு நீங்க புடவை எடுத்து கொடுக்கலாம். தாய் தந்தை இழந்தவங்க அந்த ஏஜ்ல இருக்க யாராவது முடியாதவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து
சரிங்களா, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த விஷயத்த செய்யலாம். கோவிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த தாய் தந்தை இழந்தவர்கள், இல்லை கணவனை இழந்தவர்கள், ஸோ இல்லை மனைவியை இழந்தவர்கள், சரிங்களா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கோவிலுக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வரும்பொழுது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வருது. 18ஆம் தேதி ஜனவரி 26 வருது, ஞாயிற்றுக்கிழமையில வருது. ஸோ இந்த காலகட்டத்தில் காலையில் 7:30 மணிலேருந்து, சரிங்களா, 7:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே கொடுக்கணும். ஏங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் தானே, அப்போ நான் காலையிலே செஞ்சிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் காலையில் அது சிறந்த உகந்த நேரமாக இருக்காது. அதனால காலையில் 7 to 8:30 மணிக்குள்ள நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது மிக சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். சரிங்க, தர்ப்பணம் கொடுத்தாச்சு, வீட்டில் வழிபாடு எப்போ செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணிக்குள்ளாக பண்ணணும். சரிங்களா, 12 மணிக்குள்ள முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா 1:30 மணி, 12 to 1:30, சரிங்களா. ஸோ 12 to 1:30 போயிடுச்சுன்னா 1:30 மணிக்கு மேலே நீங்கள் உங்களோட வழிபாடு முறைகள் பண்ணலாம். என்னென்ன செய்யலாம், உங்களோட கூட இருந்தவங்க அவங்க இறந்துருக்காங்க, ஸோ அவங்களுக்கு பிடித்த உணவுகள், சரிங்களா, அவங்க என்னென்ன உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்களோ, ஸ்வீட்ஸு, அதெல்லாம் வந்து ஒரு படையலாக வச்சு அவங்களோட ஃபோட்டோ வச்சு, ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு ஒரு துணிமணிகள் எடுத்து வச்சுட்டு, சரிங்களா, ஸோ இதுக்காக உங்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன், ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, இங்கே கூட இருக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், பட் அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் கூட இருந்திருக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த நேரத்தில் நான் பண்ணுறேன், என் சூழ்நிலைகள் அப்படி இருந்துச்சு, நான் அவங்கள்ட்ட மனதார மன்னிப்பு கேட்டுட்டு இந்த விஷயங்களை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை அவங்க மனதார ஏற்றுப்பாங்க. மேலும் அந்த உணவுகள் வந்து வீண் பண்ணக்கூடாது, கரெக்டாக சாப்பிடணும். இல்லை யாருக்காவது நீங்கள் அன்னதானம் கூட நீங்கள் பண்ணீங்கன்னா மிக சிறப்பான விஷயமா இருக்கும். அந்த ஏஜில் இருக்கவங்க யாராவது நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், சரிங்களா, அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இல்லைங்க நான் ஃபாரின்ல இருக்கிறேன், என்ன நிறைய கிளைண்ட் கேட்டிருக்கீங்க, நாங்கள் ஃபாரின்ல இருக்கோம், ஸோ இங்கெல்லாம் போயிட்டு கடல் ஆறுலாம் இங்கே இருக்காது, நாங்கள் போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாது, நாங்கள் எப்படி போய் பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்திலேயே உங்கள் பூஜை அறையில், சரிங்களா, பூஜை அறை விட்டு வெளியே ஹாலில் வீட்டில் காலை 7 to 8:30 மணிக்கு உங்களோட உள்ளங்கையில் கொஞ்சம் எள்ளுல இருக்கும் பாருங்க, அந்த எள்ளு வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஒரு தட்டில் கீழே அதை இறக்கணும், அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு ஆகாரமாக போய் சேரப்போகுது. ஏன் எள்ளு எடுத்திருக்காங்க, எள்ளு வந்து சனீஸ்வர பகவானுக்கு ஒரு உரிய ஒரு பொருளாக சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் என்னது, ஆயுள்காரகன், கர்மக்காரகன் சொல்லுவோம். அப்போ கர்மங்கள் எங்கிருந்து தொடங்குது பார்த்தீங்கன்னா முன்னாடி செய்த செயல்கள்லேருந்து தொடங்குது. அந்த கர்மத்தை அழிக்கிறதுக்காக தான் அதை தண்ணீரை தான் கலக்கும். ஒரு அர்ஜுன் அவரோட பாட்டு கூட இருக்கும், சரிங்களா, அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பற்றி ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பார், அருமையாக பாடியிருப்பாரு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் அந்த பாட்டை பாடல் வரும், அது பார்த்தீங்கன்னா தண்ணியிலேயே பிறந்து தண்ணியிலேயே கரையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும். ரொம்ப அருமையான வார்த்தை, உண்மையான வார்த்தையும் கூட. அப்போ தண்ணின்ற வயிற்றுல இருக்கிற அந்த நீர் குடத்துல தான் பிறந்து வந்துட்டு ஜலத்துல தான் அவங்கள கழிக்கும். ஏன்னா தர்ப்பணம் கொடுக்கும்போது தண்ணி வழியை தானே கொடுக்குறோம், அப்போ தண்ணியோட கலந்து போகுது. அப்போ அவங்களோட கர்மாக்களையும் நம்ம முடிவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் தண்ணியில அந்த எண்ணெய் வச்சு நம்ம தண்ணியில விடுறோம். அப்ப அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நம்மளுக்கு தொடர்பு இல்லாம போகும் அப்படின்னு சில விஷயங்கள். ஏன்னா அப்பதான் அவங்க விட்டுட்டு வேற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. ஒண்ணு அவங்க சொர்க்கத்துக்கு போறதா இருக்கலாம், இல்ல வேற பிறவைகள் எடுக்கிறதா இருக்கலாம், இல்ல நல்ல விஷயங்கள் வேற என்ன பிறவைகள் அவங்க செஞ்ச கர்மாக்கள் இருக்கும்ல, அதன்படி அவங்க பிறவைகள் எடுப்பாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம தண்ணி விட்டு அதை கடல்ல கலந்து விடுறோம். முக்கியமா அந்த தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது, தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணி இருக்கு பாத்துங்க, அந்த எள்ளு தண்ணி, அதை வந்து சாக்கடையிலையோ இல்ல மற்றவங்க கால் மீதி படுற இடத்துலயோ ஊற்றக்கூடாது. ஏன்னா அவங்களுக்காக இப்ப நம்மளுக்கு சாப்பாடு போட்டு வச்சுட்டு அதை யாரும் மேரிச்சிட்டு கூட நம்ம சாப்பிடுவோமா, பண்ண மாட்டோம். இல்ல ஏதோ ஒரு அசுத்தமான இடத்துல அதை போட்டு நம்ம சாப்பிடுவோமா, சாப்பிட மாட்டோம். ஸோ அதுபோல அவங்களுக்கு கொடுக்கறத நம்ம என்ன பண்ணணும், கடல்லையோ நதியிலையோ, கிணறு, சரிங்களா, கிணறுல கடல் நதியில அதை வந்து கலந்துடணும். முக்கியமா அந்த டஸ்டா இருக்க இடத்துல அதை போடக்கூடாது, கால் மிதிப்படுற இடத்துல அதை போடக்கூடாது. அதை ரொம்ப பாதுகாப்பா செய்ய வேண்டிய ஒரு முக்கிய கடமையாக இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, வர ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லாருமே யாரெல்லாம் வந்து தாய் தந்தையருக்கு கணவன் மனைவிக்காக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்றவங்க, எனக்கு சுமங்கலியா இருக்கக்கூடிய பெண்கள், சரிங்களா, சுமங்கலியா இருக்க பெண்கள், இன்கேஸ் வந்து அவங்க மாமனார் மாமியார் இல்லை அப்படின்னா சுமங்கலி பெண்கள் தலைக்கு குளிக்கணுமானா அவங்க தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை, சரிங்களா. அந்த கணவன் மட்டும் தலைக்கு குளிச்சுட்டு அவர் மட்டும் விரத முறைகள் இருந்து அவர் மட்டும் அதுக்கான விஷயங்கள் செஞ்சா போதும். மனைவியருக்கு சப்போர்ட்டா என்னென்ன செஞ்சிருந்தோ எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். இல்லை அவங்க வந்து அன்னைக்கு ஒருவேளை ஒரு பொழுது இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இல்லை. அந்த கணவன் மட்டும், அந்த ஆண் மட்டும் இருந்தால் போதும். இன்கேஸ் இல்லை ரெண்டுமே நாங்கள் பெண் குழந்தைகள் தான், எங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி யாருமே இல்லை, ஸோ நாங்கள் என்ன பண்ணலாம்,
நாங்க எப்படி தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவங்களுக்கான விஷயத்த படையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அந்த ஏஜ்ல யாருன்னா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஏதாவது உதவிகள் செய்யலாம். தொண்டு நிறுவனங்களுக்கு இந்த உதவிகள் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, ஸோ அந்த உதவிகள் தேவைப்படுறதுக்கு நீங்க உதவிகள் செய்யும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா உங்களுக்கு ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா வாய்ப்பு வர்றதுன்றது வேற, நம்ம ஏற்படுத்துறது வேற விஷயங்கள். ஸோ இது கூட இருக்கவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கணவர் மூலமாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பொதுவா செய்வாங்க. அப்போ ட்ரிப்ளிகன் அந்த இடம் சென்னையில சொல்றேன், சென்னையில ட்ரிப்ளிகன் இடத்துல தனி ஒரு மடமே இருக்கு. அங்க போனீங்கன்னா ஐயர்கள்லாம் இருக்கிறாங்க, அது ஒரு மடம் இருக்கு. அங்க போனீங்கன்னா அவங்களாவே நம்மளுக்காக பண்ணி கொடுப்பாங்க எல்லா விஷயத்தையும். ஸோ அது நீங்க பணம் கட்டி அங்கேயும் நீங்க உங்க பித்ரு கடனை நீங்க தாராளமா செய்து முடிக்கலாம். ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தை அமாவாசையை நீங்க கண்டிப்பா மறக்காம நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு உங்களை செய்ய வேண்டிய பித்ரு கடனை கண்டிப்பா மறக்காம செஞ்சு அந்த வழிபாட சிறப்பா செய்யுங்க. உங்களோட பெற்றோர்களையும் உங்களை சார்ந்து இருந்தவர்களையும் வாழ வைங்க. கண்டிப்பா முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல உங்களோட 3 தலைமுறை சார்ந்தவர்களுக்கு நீங்க செய்யணும் இந்த பித்ரு கடன். தாய் தந்தை மட்டும் இல்ல, அது மாதிரி நீங்க எள்ளு தண்ணி வச்சு ஜலம் இடும் போது உங்களோட தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, ஸோ அவங்க இருந்தாலும் அவங்களோட பேரும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க 3 பேருக்கும் சேர்த்த வழி தான் நீங்க இந்த பித்ரு கடனை செய்யணும், இந்த தர்ப்பணம் எடுத்து செய்யணும். இது உங்க வாழ்க்கையை வந்து வளம்பெற செய்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது இந்த பித்ரு தர்ப்பணம் செஞ்சு முடிச்சதோ அடுத்த நாளே உங்களுக்கு ஒரு சைன், ஒரு 3 நாள்ல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதன் மூலமா உங்களுக்கு வெற்றி பாதைகள் கிடைக்கும் என்று சொல்லிக்கலாம். மேலும் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்றதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறது. வாழ்க வளமுடன். எங்களோட வீடியோஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா சேனலை